தினமும் ஒரு இறை வார்த்தை. இன்றைக்கான ஆண்டவருடைய இறை வார்த்தை. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன்னே செல்கின்றன. எசாயா 40ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை. சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தையில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆற்றலோடும் ஆட்சி புரிவார். அவரே நம் தலைவராகிய ஆண்டவர். ஆட்டு மந்தைகளில் உள்ள சில ஆடுகளுக்கு ஏதும் பிரச்சனை ஏற்பட்டால் ஒரு ஆட்டின் பிரச்சனையை மற்றொரு ஆடால் தீர்த்து வைக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஆடுகளை மேய்க்கும் ஆயனே அவற்றின் பிரச்சனைகளை அறிந்து அவற்றுக்கு உதவி செய்து மீட்க முடியும். அதுபோல மனிதர்களாகிய நம்மில் இருக்கும் பிரச்சனைகளை மற்ற மனிதர்களாலோ அல்லது ஆட்சியில் பொறுப்பில் இருக்கும் அதிகாரிகளாலோ எந்த ஒரு விடியலும் ஏற்படாது. அவர்கள் சுயநலத்திற்காகவே வாழ்கிறார்கள். அவர்களை பற்றி மட்டுமே யோசிப்பார்கள். ஆனால் ஆடுகளின் ஆயனைப் போல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு நன்மைகள் செய்து நம் பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து நம்மை காத்து ஆசீர்வதிப்பார். அவரே நம்மை படைத்தார். அவரே நமக்காக மீண்டும் 2ஆம் முறை இவ்வுலகிற்கு வந்து ஆற்றலோடும் மாட்சியோடும் அரியணையில் அமர்ந்து ஆட்சி புரிவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. நம் அனைவருக்கும் நிரந்தரமான துன்பமில்லா வாழ்க்கையை அருள்வார். நம்மை பாதுகாப்பார். ஆண்டவரை போற்றுவோம், ஆராதிப்போம், துதிப்போம். அனுதினமும் அவர் வருகைக்காக நம்மையே தயாரிப்போம், ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.